ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா Fibonacci Extension டூலை வந்து எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ட்ரேடிங்க்கு ஒரு ரொம்பவுமே முக்கியமான ஒரு டூல் தான் இந்த Fibonacci. இதை கண்டுபிடிச்ச ஒரு நேம் தான் Fibonacci. ஸோ இந்த மேத்தமெட்டிக்கல் டூலை வச்சு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னா, ஒரு அப் ட்ரெண்டில் வந்து ஒரு ப்ரைஸ் மேலே மூவ் ஆகிட்டே இருக்குது, எவ்வளோ தூரத்துக்கு அது மூவ் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த டூலை வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம். அதாவது ஒரு கரெக்ஷன் வரதுக்கு முன்னாடி எவ்வளோ தூரத்துக்கு அது மூவ் ஆகும் அப்படின்னு தான் இதை வச்சு ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். இது எந்தெந்த மார்க்கெட்டில் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டிங் மார்க்கெட்லையும் யூஸ் பண்ணலாம், ரேஞ்சிங் மார்க்கெட்ஸ்லையும் யூஸ் பண்ணலாம். ஸோ ரேஞ்சிங் மார்க்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா ரேஷியோ பேட்டர்ன்ஸ்க்காக இதை யூஸ் பண்ணோம். நார்மலி நம்ம ட்ரெண்டிங் மார்க்கெட்ஸில் வந்து Fibonacci ரீட்ரேஸ்மெண்ட் எக்ஸ்டென்ஷன் பயன்படுத்தும். எந்தெந்த சிச்சுவேஷனில் நம்ம பயன்படுத்தலாம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டு ஃபைண்ட் த ப்ராபபிள் டார்கெட் லொக்கேஷன். நீங்கள் ஒரு என்ட்ரி எடுத்துட்டீங்க, உங்கள் டார்கெட் லொக்கேஷன் எங்கே செட் பண்ணுறது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம் ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டு கேல்குலேட் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. ஸோ ஏற்கனவே நமக்கு என்ட்ராகும்போதே எந்த இடத்துல நம்ம டார்கெட் எடுக்க போகிறோன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ரிஸ்க்கு கேல்குலேட் பண்ணதுக்கு இதை யூஸ் பண்ணுவோம். நம்பர் 2. மூணாவது பார்த்தீங்கன்னா டு ஃபைண்ட் த எண்ட் ஆஃப் எ ட்ரெண்ட். ஸோ ஒரு ட்ரெண்ட் அப் ட்ரெண்டோ டவுன் ட்ரெண்டோ ஏதோ ஒன்று, அந்த ட்ரெண்டு முடிஞ்சிச்சா இல்லையா, கண்டினியூ ஆகுமா, அதை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் நம்ம வந்து இந்த Fibonacci எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுவோம். நாலாவது பார்த்தீங்கன்னா டு ஐடென்டிஃபை கவுண்டர் ட்ரெண்ட் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது நம்ம முந்தின தேர்ட் கேஸில் படிச்சிட்டோம் எப்போ ட்ரெண்டு முடியும்னு ஐடென்டிஃபை பண்ணுறோன்னு. ஸோ முடியும்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டோன்னா நாலாவது பாயிண்ட் என்னது, அந்த இடத்துலேருந்து கவுண்டர் ட்ரெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக ஏதாவது செட்டப் இருக்கான்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா டு கன்ஃபார்ம் ரேஷியோ பேட்டர்ன்ஸ். ஸோ ரேஷியோ பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம ரேஞ்சிங் மார்க்கெட், சைட்வேஸ் மார்க்கெட்ஸில் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பேட் பேட்டர்ன், கார்லி பேட்டர்ன், சைஃபர் பேட்டர்ன், இந்த மாதிரி ரேஷியோ பேட்டர்ன்ஸ்க்காகவும் இதை யூஸ் பண்ணோம். ரைட். இது வந்து US ஆயிலோட ஒன் டே சார்ட்டு. இது ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது. அதாவது கீழே லெஃப்ட் சைட்லேருந்து மேலே ரைட் சைடுக்கு வந்து ப்ரைஸ் மூவ் ஆகிட்டே இருக்குது. எல்லாருமே ஈஸியாக இது ஒரு அப் ட்ரெண்ட் கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ இது US ஆயிலோட ஒன் டே சார்ட்டு. நம்ம இங்கே இந்த சார்ட்டில் எப்படி Fibonacci பயன்படுத்தலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம ட்ரெண்ட் வரைஞ்சிடலாம். ஒரு எக்ஸ்டென்ஷன், ஒரு கரெக்ஷன், மறுபடியும் ஒரு எக்ஸ்டென்ஷன், கரெக்ஷன், மறுபடியும் ஒரு இங்கேருந்து அடுத்த எக்ஸ்டென்ஷன், மறுபடியும் ஒரு கரெக்ஷன். ஸோ ஒரு டைமும் கரெக்ஷன் வருது, அதுக்கப்புறம் ஒரு ட்ரெண்ட் கண்டினியூஷன் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு அப் ட்ரெண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி, ப்ரீவியஸ் ஹை இந்த இடத்துல இருக்குது, இதை பிரேக் பண்ணி முந்தின ப்ரைஸ் மேலே போயிடுச்சு. ஸோ இட் ஷோஸ் தட் இட் இஸ் அன் அப் ட்ரெண்ட். ரைட். அதே மாதிரி இந்த ஹையை கட் பண்ணி மேலே போயிடுச்சு, அதே மாதிரி இந்த ஹையை கட் பண்ணி மேலே போயிடுச்சு. ஸோ ஒரு டைமும் முன்னாடி வந்த ஹையை கட் பண்ணி ப்ரைஸ் மேலே போயிட்டே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு கிளியர் அப் ட்ரெண்ட். ஓகே, நான் இப்போ இந்த ஸ்விங் ஹைஸ் ஸ்விங் லோஸ் வந்து அப்படியே வச்சுருக்கேன். இப்போ இந்த இடத்துல நம்ம Fibonacci எக்ஸ்டென்ஷன் டூல் எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். நம்ம ட்ரேடிங் வியூவில் இருக்கோம். இந்த இடத்துல போயிட்டிங்கன்னா இங்கே வந்து ட்ரெண்ட் பேஸ்ட் Fibonacci எக்ஸ்டென்ஷன் இருக்கும் ரெண்டாவது. ஸோ இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை எடுத்துகிட்டு இதுதான் எக்ஸ்டென்ஷன் டூல். இது எப்படி யூஸ் பண்ணணும்னா, நம்ம ஸ்விங் லோலேருந்து ஸ்விங் ஹைக்கு கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்விங் லோக்கே கொண்டு வரணும். ரைட். நீங்கள் இப்படி இந்த இடத்துக்கு கொண்டு வரலாம், அப்படி இல்லைனா ரைட் சைடில் நீங்கள் நீக்கி கூட வைக்கலாம். பட் ஸ்விங் லோக்கு நீங்கள் கொண்டு வரணும். ஐ ரிப்பீட், ஸ்விங் லோ டு ஸ்விங் ஹை கொண்டு போயிட்டு மறுபடியும் ஸ்விங் லோக்கு கொண்டு வரணும். ரைட். ஸோ இப்படி போட்டுட்டு இந்த இடத்துல இந்த Fibonacci டூலுக்கு வந்து செட்டிங்ஸ் இருக்கும், இதை கரெக்டாக போட்டுடலாம். ரைட். ஓகே, ஸ்விங் லோவோட நம்ம இனிஷியலாக கிளிக் பண்ண பாயிண்ட்டுக்கு போட்டோம். இந்த இடத்துல செட்டிங்ஸ் போடுங்க. செட்டிங்ஸ் போயிட்டிங்கன்னா 3 Fibonacci எக்ஸ்டென்ஷன் ரேஷியோஸ் தான் இம்பார்ட்டண்ட். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே டிக் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், 1.272, 1618, அப்புறம் வந்து 1414. நான் இதெல்லாம் வந்து இந்த 3 ரேஷியோஸ் தான் இம்பார்ட்டண்ட். ஸோ இதை மட்டும் நான் டிக் பண்ணி வச்சுருக்கேன், மற்றதெல்லாம் அன்செக் பண்ணிட்டேன். 127, 1414, 1616. அதை தள்ளி பார்த்தீங்கன்னா 0 and 1 வந்து நான் டிக் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த பேக்ரவுண்ட் நான் எடுத்துட்டேன், வேறு எது சேஞ்சஸுமே பண்ணல, அப்படியே ஓகே கொடுத்துட்டேன். ரைட். ஸோ நான் சொன்ன மாதிரி 3 ரேஷியோஸ் இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 127. இந்த ஸ்விங் பார்த்தீங்கன்னா எங்கே இடத்துல முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 127 முடிஞ்சிருக்கு, தெரியுதுங்களா? கரெக்டாக 127 ஹிட் ஆகிட்டு உங்களுக்கு என்ன ஆச்சு, கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரைட். இதே மாதிரி நம்ம அடுத்த ஸ்விங் போடலாம். அடுத்த ஸ்விங்
Fibonacci extension range, swing low to swing high, back to swing low, back to swing low. இந்த swing வந்து எங்கே வயலேட் ஆகிட்டு பாருங்கள், 1.41 சொல்லுவோம், ரைட், இந்த இடத்துல இருக்குது. ஓகே, ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா வாட்டியும் இது ஹிட் ஆகிட்டு கரெக்ஷன் வரணும்னு அவசியம் கிடையாது. சில நேரங்களில் வந்து இது ஹிட் ஆகிட்டு இதை வயலேட் பண்ணது கூட இப்போ வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் என்ன சொன்னேன்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் hitting that extension and retracement happening will be higher, right? That means 100% இதே மாதிரி தான் எல்லா வாட்டியும் நடக்கும்னு கிடையாது. நீங்கள் இதை எப்படி ட்ரேட் பண்ணலான்னா, நீங்கள் இந்த கரெக்ஷன் முடியும் போது நீங்கள் என்ட்ரு ஆகிட்டிங்கன்னா, நமக்கு தெரியும் 127 மினிமம் வந்து அப் ட்ரெண்டில் இருக்கும்போது மினிமம் 127 போகும்னு தெரியும். ஸோ நீங்கள் உங்களோட டார்கெட்டை வந்து இந்த 127 எக்ஸ்டென்ஷனில் வச்சுக்கலாம். இல்லை ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியில் அந்த ஸ்டாக் வந்து நிறைய வாட்டி 1414 ஹிட் ஆகிருக்குன்னா நீங்கள் 1414 கூட உங்கள் டார்கெட் எடுத்துக்கலாம், ரைட். இது நீங்கள் காம்பினேஷன் ஆஃப் ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன் ரேஷியோஸ் அண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பயன்படுத்தி கூட நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 1618 ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா ப்ராபபிலிட்டி என்ன எதுக்கு அதிகம்னு பார்த்தீங்கன்னா 1618 போகிறதுக்கு தான் ப்ராபபிலிட்டி அதிகம், ரைட். அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி அடுத்த ஸ்விங் நம்ம போட்டு பார்க்கலாம். இதை நான் எடுத்துட்டேன். இப்போ இந்த ஸ்விங் போட்டு பார்க்கலாம் உங்களுக்கு, ரைட். இதை கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன், அப்போ தான் கொஞ்சம் கிளியராக தெரியும். ஸோ இந்த ஸ்விங் லோ டு ஸ்விங் ஹை, பேக் டு ஸ்விங் லோ. ஸோ நம்ம பார்த்த 3 ரேஷியோஸ் என்னெல்லாம் 127, 1414, 161. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 161 ஹிட் பண்ணிவிட்டு, ரைட், கடைசி சொன்ன தேர்ட் டார்கெட் 1618 ஹிட் பண்ணிட்டு, இந்த 1618 ஹிட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு பாஸ் விட்டுருக்கு, தெரியுதுங்களா. அந்த ஒரு விக்கு கரெக்டாக போய் அதில் அடிச்சுட்டு ரிட்டர்ன் ஆகிருக்கு. பட் அந்த டைம் என்ன ஆச்சுன்னு தெரியல, ஏதோ நியூஸ் இருந்திருக்கலாம், இல்லை வேறு ஏதோ ரீசன்னால் அந்த 1618 வயலேட் பண்ணி இந்த இடத்து வரைக்கும் ப்ரைஸ் போயிருக்கு. ஸோ எப்பயுமே 1618 தான் வந்து கடைசி, அதுக்கப்புறம் மேலேயே போகாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே போய் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, ரைட். ப்ராபபிலிட்டி அதிகமே தவிர கண்டிப்பாக 100 டைம்ஸ் இந்த மாதிரி தான் நடக்கும்னு கிடையாது. ஸோ தட் இஸ் வாட் இன் ட்ரேடிங் வி சே ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹேப்பனிங். ஓகே, ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் நான் உங்களுக்கு ஒரு ஃபெயிலியர் ட்ரேட்ஸும் கூட அப்பப்போ காட்டுறேன். ஓகே, ஸோ இதே மாதிரி நம்ம டவுன் ட்ரெண்டுக்கு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா கிளியர் டவுன் ட்ரெண்ட். இப்போது இது கரண்ட் மார்க்கெட் கிளியர் டவுன் ட்ரெண்ட், மேலேருந்து கீழே ப்ரைஸ் வந்துகிட்டே இருக்குது. நம்ம முன்னாடி அப் ட்ரெண்டுக்கு வரைஞ்ச மாதிரியே இதுக்கும் வந்து நம்ம ட்ரெண்ட் லைன்ஸ் வரையலாம். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஒரு லோ, லோவர் ஹை, திரும்பியும் ஒரு லோ, திரும்பி இங்கேருந்து ஒரு லோவர் ஹை, இங்கேருந்து ப்ரீவியஸ் லோ கட் பண்ணி இங்கே தான் கீழே க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ இதுதான் ஸ்விங் லோ. நவ் இது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணிச்சு, ரீட்ரேஸ்மெண்ட், மறுபடியும் கீழே வந்திருக்கு. ஸோ இது ஒரு கிளியர் டவுன் ட்ரெண்ட். முன்னாடி வந்த லோஸை கட் பண்ணி ப்ரைஸ் ஒரு வாட்டியும் கீழே போயிட்டே இருக்குது. ஸோ இட் ஷோஸ் தட் வி ஆர் இன் அ டவுன் ட்ரெண்ட். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த லோ கட் பண்ணி கீழே போயிடுச்சு, அதே மாதிரி இந்த லோவை கட் பண்ணி கீழே போயிடுச்சு, இந்த லோவை கட் பண்ணி கீழே போயிடுச்சு. ஒரு வாட்டியும் ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணி கீழே போகும்போது ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. இப்போயும் கண்டினியூ பண்ணி கீழே போயிட்டு மறுபடியும் ஒரு கரெக்ஷன் நமக்கு வந்துட்டுருக்கு மார்க்கெட்டில். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம வந்து ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன் போட்டு பார்க்கலாம் ஒரு ஸ்விங்க்கும். இந்த ஸ்விங்கு பார்த்திங்கன்னா, இந்த ஸ்விங்க் வந்து ஸ்விங் ஹை டு ஸ்விங் லோ போடுவோம், இங்கே பேக் டு ஸ்விங் ஹை, ரைட். இப்படி போடும்போது எங்கே வயலேட் ஆகிட்டு பாருங்க. இந்த ஸ்விங் பார்த்திங்கன்னா 127 எக்ஸ்டென்ஷன் ஹிட் ஆகிட்டு கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அது மாதிரி 1414 ஹிட் ஆகிட்டு கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கு, ரைட். இது வந்து 1. சரி, இப்போ நம்ம அடுத்த ஸ்விங் போட்டு பார்க்கலாம். ஸ்விங் ஹை டு ஸ்விங் லோ, பேக் டு ஸ்விங் ஹை போட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்விங் எங்கே வயலேட் ஆகிருக்கு, எங்கே முடிஞ்சிருக்கு, 1414 செகண்ட் ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன் லெவலில் முடிஞ்சிருக்கு. 1414 ஹிட் ஆகிட்டு கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கு அங்கேருந்து, ரைட். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபிப் எக்ஸ்டென்ஷன் போட்டு பார்க்கும்போது கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிற இடத்த நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஸோ அங்கே போய்ட்டு நம்ம வாங்கவோ வைக்கவோ மாட்டோம், புரியுதுங்களா. அந்த இடத்துல போய்ட்டு நம்ம என்ட்ரு ஆக மாட்டோம். இந்த ஸ்விங்கு பார்த்திங்கன்னா என்ன ஆயிருக்கு, 127 ஹிட் ஆகிருக்கு. ஸோ 127 ஹிட் ஆகிடுச்சு, 1414 ஹிட் ஆகிடுச்சுன்னா அங்கே போய்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண மாட்டோம் திரும்பியும், இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா.
ஓகே, ஸோ இதுதான் ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன். இது வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் ரொம்பவே யூஸ் ஆகும். நிறைய ட்ரேடர்ஸ் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டில் ஐயோ நம்ம என்ட்ராமலே ப்ரைஸ் கீழே போயிட்டே இருக்க ஷார்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு 127 14 ஹிட் ஆகிட்டு கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிற டைமில் போயிட்டு என்ட்ராவாங்க இந்த மாதிரி. ஸோ இதை வந்து தவிர்க்கிறதுக்காக நம்ம வந்து இந்த டூல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ கரண்டாக ஒரு கரெக்ஷன் நடந்துகிட்ருக்கு க்ரூடாயில். ஸோ இந்த டைம் நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணலாம்? ஸோ இந்த கரெக்ஷன் முடிஞ்சிட்டு மறுபடியும் முன்னாடி நடந்த மாதிரியே ட்ரெண்ட் கண்டினியூஷன் ஆயிடுச்சுன்னா என்ன நினைப்பீங்க? மறுபடியும் 127 எக்ஸ்டென்ஷனை கேட்ச் பண்ணலாம். ரைட். ஸோ முந்தின ஸ்விங் பார்த்தீங்கன்னா இந்த கரெக்ஷன் முடிஞ்சோடனே இங்கே என்ட்ரா இருப்பீங்க. 127 எக்ஸ்டென்ஷன் நான் போடுறேன். நம்ம இந்த 127 எக்ஸ்டென்ஷனில் மினிமம் வெளியில் வந்துட்டுருக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணணும். ஒரு பிளான் எப்பயுமே நீங்கள் வச்சுருக்கணும். எந்த இடத்துல நீங்கள் டார்கெட் எடுக்க போகிறீங்க, ஸோ அதை பேஸ் பண்ணி உங்கள் ரிஸ்க்கையும் கேல்குலேட் பண்ணலாம். எவ்வளோ ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ரைட். இப்போ இந்த ஸ்விங் கரண்ட் ஸ்விங் பார்த்திங்கன்னா ஒரு கரெக்ஷன் நடந்துகிட்ருக்கு. ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட்டில் 0.5ல் நிற்கிறோம். ஸோ இதை எப்படி ட்ரேட் பண்ணலாம்? நீங்கள் மறுபடியும் நம்ம ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன் போட்டு பார்க்கலாம். இந்த கடைசியாக வந்த ஸ்விங்க்கு ஸ்விங் ஹை டு ஸ்விங் லோ, பேக் டு ஸ்விங் ஹை போட்டு பார்த்தீங்கன்னா 127 இங்கே இருக்குது. ஸோ நம்மளோட டார்கெட் இப்போவே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த கரெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும்போதே உங்களோட டார்கெட்டை இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதுதான் என்னோடய டார்கெட், 127 எக்ஸ்டென்ஷனில் தான் நான் டார்கெட் எடுக்க போகிறேன்னு இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ டார்கெட்டை நம்ம வந்து ஒரு க்ரீன் கலராக வச்சுக்கலாம். டார்கெட்டை இந்த கிளிக் பண்ணி நான் க்ரீன் கலராக மாற்றிக்கிறேன். ஸோ இங்கே தான் டார்கெட் எடுக்க போகிறேன்னு இப்போயே ஃபிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம. ரைட். ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கலாம். நிறைய பேர் வந்து என்ட்ரி கேண்டலுக்கு மேலே 180 வைப்பாங்க. இல்லை என்ட்ரி கேண்டலுக்கு மேலே இவ்வளோ தள்ளி நான் ஸ்டாப் லாஸ் வைப்பேன். ஸோ என்ன உங்களோட ஸ்டாப் லாஸ் மெத்தடோ அது பேஸ் பண்ணி நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இந்த ரெட் கலர் வந்து ஸ்டாப் லாஸ், க்ரீன் கலர் நம்மளோட டார்கெட்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ப்ரீவியஸ் ஸ்ட்ரக்சரில் நின்றுட்டுருக்கோம். ஸோ இங்கேருந்து கீழே ட்ரேட் ஆகுங்கிறது தான் நமக்கு ப்ராபபிலிட்டி அதிகம். ஸோ 4 ஹவர்ஸில் நம்ம பார்க்கலாம், 1 ஹவரில் பார்க்கலாம். ஏதாவது ரிவர்சல் சைன் கிடைக்குதான்னு பார்த்துட்டு நம்ம என்ட்ரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ரிவர்சல் சைன் எல்லாம் நம்ம பார்ப்போம். லோவர் லோ, லோவர் க்ளோஸ் கேண்டில் பார்ப்போம். ரைட். ப்ரீவியஸ் கேண்டிலோட அடுத்த கேண்டில் அந்த ஏரியாவில் வந்து லோவர் க்ளோஸ் பார்த்துட்டு நீங்கள் என்ட்ரி ஆகலாம். அப்படி இல்லைனா கிளாசிக் ரிவர்சல் பேட்டர்ன்ஸ் லைக் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ அதை பார்த்துட்டு இந்த மாதிரி கீழே ட்ரேட் பண்ணலாம். ரைட். ஹெட் அண்ட் ஷோல்டர் பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்ட் ஷோல்டர், ஹெட், இப்போ ரைட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. இங்கேருந்து பிரேக் அவுட் ஆகி கீழே வந்துச்சுன்னா மறுபடியும் அந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும் அப்படின்னு நம்ம வந்து ட்ரேடை எடுக்கலாம். ரைட். இங்கே என்ட்ரி ஆவீங்க. இந்த இதுக்கு மேலே சம் பாயிண்ட்ஸ் மேலே ஸ்டாப் லாஸ் வைப்பீங்க. கீழே வந்து டார்கெட் டேக்கிங் எடுக்கலாம். இல்லை அக்ரெசிவாக என்ட்ரி ஆகுவாங்களோ இங்கே ரைட் ஷோல்டர்லேயே நீங்கள் வந்து என்ட்ரி ஆகலாம். பேஸ்ட் ஆன் எனி கேண்டில் ஃபார்மேஷன்ஸ், டோஜி கேண்டில் பார்த்துட்டு என்ட்ரி ஆகலாம். அது உங்கள் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ட்ரி ஆகலாம். ஸோ வாட் இஸ் மெயின் இன் திஸ் டாபிக் இஸ் ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன் பேஸ் பண்ணி நம்ம டார்கெட் செட் பண்ணுறோம் இங்கே. ரைட். இங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம். ஸோ ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன் பேஸ் பண்ணி நீங்கள் டார்கெட் வைக்கலாம். ஸோ ஒன் டேயில் நம்ம ஏற்கனவே போட்டு வச்சுருக்கோம். ஒன் டே சார்ட்டில் 127 எக்ஸ்டென்ஷன் நம்ம ஏற்கனவே போட்டு வச்சுருக்கோம்ல, அது வரைக்கும் கூட உங்களோட டார்கெட்டை நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ரைட். வேணால் இன்னொரு வாட்டி போடுறேன். எக்ஸ்டென்ஷன் 127 எக்ஸ்டென்ஷன் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ இது வரைக்கும் கூட உங்களோட டார்கெட்டை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து உங்களோட ஸ்டைல் ஆஃப் ட்ரேடிங் தான். ஒருத்தங்களும் ஒரு ட்ரேடிங் ஸ்டைல் இருக்கும். இதுதான் கரெக்டான மெத்தட், இதுதான் தப்பான மெத்தட்னு எதுவுமே இல்லை ட்ரேடிங்கில். if you have a backup data, back testing data which supports your probability, then definitely you can go for that. Right. ஸோ இன்னொன்று என்ன சொல்லியிருந்தேன், ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணுவோம். ரேஷியோ பேட்டர்ன்ஸ், கார்ட்லி பேட்டர்ன்லாம். இது வந்து மேரிகோ சார்ட்டோட ஒன் டே சார்ட்டு. இது ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டு. ஸோ ரேஞ்சிங் மார்க்கெட்லேயும் நம்ம யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன்ல, அதுக்காக தான் இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டை காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஏற்கனவே நான் இது ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன். 4 ஹவர்ஸில் போய்க்கலாம். 4 ஹவர் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கார்ட்லி பேட்டர்ன் செட் ஆகுது. ரைட். இது ஒரு இம்பல்ஸ் லெக் இங்கேருந்து இங்கே. ஸோ கார்ட்லி பேட்டர்னுக்கு பார்த்தீங்கன்னா X2A ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் மினிமம் 0.618 வந்திருக்கணும். ஸோ இன் திஸ் கேஸ்
நம்ம கரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா 0.618 ஹிட் ஆகிருக்கும். X2Aயோட ரீட்ரேஸ்மெண்ட் 0.618 ஹிட் ஆகிருக்கும். அதே மாதிரி A to Bயோட ரீட்ரேஸ்மெண்ட் 0.618 ஹிட் ஆச்சுன்னா we are in a probable garley pattern, ரைட். அப்புறம் A to Bயோட எக்ஸ்டென்ஷன் நான் போடுறேன். எக்ஸ்டென்ஷன் என்ன இருக்கணும்னா 127 எக்ஸ்டென்ஷன் இருக்கணும், ரைட். ஸோ 127 எக்ஸ்டென்ஷன் அச்சீவ் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து ஒரு கார்லி பேட்டர்ன் நான் இங்கே வரைஞ்சி காட்டுறேன். இந்த டூல் எடுத்துக்கிறேன், XABCD டூல் எடுத்துக்கிறேன். இது வந்து எக்ஸ், ஏ, பி, சி. இந்த டி வந்து 127 எக்ஸ்டென்ஷன் ஆஃப் A to Bயில் முடிஞ்சதுன்னா இந்த கார்லி பேட்டர்ன் கம்ப்ளீட் ஆகும். ஸோ அந்த டியோட கம்ப்ளீஷனில் நம்ம வந்து என்ட்ரு ஆகலாம், ரைட். இந்த பாயிண்டில் இந்த டி கம்ப்ளீஷனில் நம்ம என்ட்ரி ஆகும் ஃபார் அ லாங் ட்ரேட். ரிமெம்பர் நம்ம 4 hour சார்ட்டில் இருக்கோம், ரைட். இந்த டி கம்ப்ளீட் ஆச்சுன்னா தான் இந்த பேட்டர்ன் வேலிட். டி கம்ப்ளீட் ஆகலைன்னா இந்த பேட்டர்ன் வந்து வேலிட் கிடையாது. ஸோ இந்த மாதிரி கார்லி பேட்டர்ன், இந்த மாதிரி சைட்வேஸ் மார்க்கெட் ட்ரேட் பண்ணக்கூடிய ரேஷியோ பேட்டர்ன்ஸ்லேயே நம்ம வந்து இந்த ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணுறோம். அது மாதிரி இதுக்கு என்ட்ரி நம்ம இந்த இடம் முடியும் போது என்ட்ரி ஆயிரும். ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ் பாயிண்ட்டுக்கு கீழே வைப்போம். டார்கெட் பார்த்திங்கன்னா இந்த 0.382 ரீட்ரேஸ்மெண்ட் ஆஃப் A to D வைப்போம், ரைட். இது நம்ம முன்னாடியே நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம், ஹவு டு ட்ரேட் கார்லி பேட்டர்ன்ஸ் எல்லாம். அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ இந்த 382 ரீட்ரேஸ்மெண்ட் ஃபஸ்ட் டார்கெட். ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா எக்ஸுக்கு கீழே ஸ்டாப் லாஸ். ஃபஸ்ட் டார்கெட் இது. செகண்ட் டார்கெட் பார்த்திங்கன்னா 618 ரீட்ரேஸ்மெண்ட், ரைட். இது வந்து ஃபஸ்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட் இங்கேருந்து 618 ரீட்ரேஸ்மெண்ட் வரைக்கும் செகண்ட் டார்கெட். ஃபஸ்ட் டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சுன்னா நம்ம ஸ்டாப் லாஸை வாங்கின இடத்துக்கு மூவ் பண்ணிட்டு செகண்ட் டார்கெட்டுக்காக வெயிட் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு கார்லி பேட்டர்ன் ட்ரேட் இன் marico which is setting up. இது எங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் பார்த்துக்கோங்க. உங்களோட அனாலிசிஸும் பண்ணிக்கோங்க. சிம்பிளாக நான் சொல்கிறேன்னு என்ட்ராவாதீங்க, உங்களோட அனாலிசிஸ் பார்த்துக்கோங்க. திஸ் இஸ் மை ட்ரேடிங் பிளான். ஸோ எவ்ரி ஒன் ஹேவ் அ டிஃப்ரெண்ட் ட்ரேடிங் பிளான்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்ஜாய் த வீக்கெண்ட். தேங்க்யூ கைஸ்.